ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த எபிசோடு நம்ம பாட்காஸ்ட் ரெகுலராக கேட்டிருக்க நிறைய பேருக்கு தெரியும். இன்றைக்கி வந்திருக்கிற கெஸ்ட் எவ்வளோ ஸ்பெஷல்னு. எனக்கு கமர்ஷியல் படங்களை பயங்கரமாக கமர்ஷியல் படங்கள் மேலே எனக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பை பயங்கரமாக விதை போட்டதுக்கு வருதான். ஸோ ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் நம்ம கூட இருக்கிறது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர்னு சொல்லலாம். இவரை பற்றி நான் இதுக்கு முன்னாடி பையாவோட த்ரோபேக்காக இருக்கட்டும், ரன்னோட த்ரோபேக்காக இருக்கட்டும், நான் அவ்வளோ பேசியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் நம்ம அவர் கூட ஆப்போசிட்டில் உட்காந்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெல்கம் டு த பாட்டுக்காரன் பாட்காஸ்ட் லிங்குசாமி சார். ஒரு பெரிய பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் கூட உட்காந்து இன்றைக்கி இந்த ஷோ பண்ணுறது. உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன். என்னுடைய பர்டிகுலராக ரன்னை பற்றியும் ரன் சாங்கை பற்றியும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு எப்படியும் நான் 3-4 வருஷம் கோவிட் டைம். ஆமாம் சார், ஃபஸ்ட்டு லாக்டவுன். ஆமாம், ஃபஸ்ட் லாக்டவுனில் நான் டீட்டெயிலாக அதுவும் நிறைய டீட்டெயிலாக அது பண்ணியிருந்தீங்க ட்விட்டர் பேஜ்லையா? ஆமாம் சார், ஸ்பாட்டிஃபைல போட்டிருந்தேன். ஆமாம், பையாவும் ரன்னும் பண்ணி. கரெக்ட். நான் கேட்டேன், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உங்கள் நிகழ்ச்சியை நான் கேட்டுட்ருக்கேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ சார். சார் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது பர்சனலாகவே சின்ன வயசுலேருந்து நிறைய சினிமா பார்த்து தான் சார் நான் வந்தேன். அப்படி இருக்கும்போதும் மற்ற கமர்ஷியல் படங்களில் இருக்கிற ஒரு பாடல்களுக்கான பிளேஸ்மெண்ட்டுக்கும் உங்கள் படத்தில் நீங்கள் அதை ட்ரீட் பண்ண விதத்துக்கும் ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசம் இருக்குது. அது எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு மணிரத்னமும் சங்கர் சார். ஓகே. அந்த காலகட்டத்தில் நல்ல சாங் உள்ள, அப்புறம் எல்லா மொழியிலையும் படம் பார்ப்பேன். அதில் நல்ல கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் சரியான சாங் வந்தால் அதோடைய என்ஜாய்மெண்ட் என்னென்னா அந்த படத்தை இன்னும் பல மடங்காக பெருசாக்கி விட்டுரும். ஓகே. அப்படி தான் நான் படம் பார்த்து வளர்ந்துருக்கேன் சின்ன வயசுலேருந்தே. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே. பட் ஆன் த ஹோல் உங்களுக்கு மியூசிக்னா என்ன சார்? வாட் டஸ் மியூசிக் மீன்ஸ் டு யூ? இப்படி தனியாக ஒரு கேள்விக்கு நான் பதில் எப்படி சொல்கிறது தெரியல. அதான் என் படத்தில் சாங் நல்லா இருந்ததுன்னா எல்லாம் நினைக்கிறாங்க நான் இசையை பற்றி ரொம்ப ஒரு பெரிய நாலேஜாக ஆள். அந்த மாதிரி ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கு என்ன அறிவு இருக்குமோ அந்தளவு தான் எனக்கு அதில் அறிவு. எனக்கு பெரிய இசை பற்றியான பெரிய தெளிவெல்லாம் பெருசாக கிடையாது. லிரிக்ஸ் பற்றி கொஞ்சம் நல்ல கவிதைகளை ரசிக்க தெரியும், நல்ல மியூசிக்கை நேசிக்க தெரியும், ரசிக்க தெரியும், அவ்வளோதான். அப்புறம் ஒரு டியூன் போட்டோடனே இந்த டியூன் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு இந்த படத்தில் இந்த இடத்துக்கு அது கரெக்டாக இருக்குன்னா அந்த டெம்போ எனக்கு பிடிபடும். ரெஃபரன்ஸான ஒரு சாங் அந்த இடத்துக்கு இந்த மாதிரி சாங்குன்னு சொல்ல முடியும். மற்றபடி ஒரு நார்மலான ஒரு ஆடியன்ஸுக்கு என்ன ஒரு மூடோ அந்த மூடு தான் எனக்கும். பிரத்யேகமான ஒரு பெரிய பேரறிவு அது குறித்து இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு அதை பற்றியான தெரில. எனக்கு ஏதோ என் படத்தில் நல்ல சாங் அமைஞ்சிட்ருக்கு. ஒரு படத்தில் அமைஞ்ச உடனே இவர் நல்ல சாங் வாங்குவார்னு சொல்லிட்டு இன்னொரு மியூசிக் டைரக்டரும் நல்ல சாங் கொடுக்குறாரு. அது ஒரு எக்ஸ்பிரஷன் தான். இப்போ நல்ல ஒரு அந்த சந்தோஷத்தை வெளிப்பாடாக ஒரு சீனில் பண்ணுற மாதிரி அதை இன்னும் கூடுதலான ஒரு அந்த உணர்ச்சியை இன்னும் பல மடங்கு ஆக்கிறதுக்காக நம்ம அது சாங் மூலமாக சொல்கிறோம். ஒரு நல்ல சாங் ஒன்று வந்துச்சுன்னா ஒரு புதுமுகம் ஒரு படத்தில் வந்தால் கூட அந்த சாங் மூலமாக ஒரு ஹீரோவாக மாற்றிட முடியும். கண்டிப்பாக. அது வரைக்கும் சுமாராக அந்த படம் கூட ஒரு நல்ல சாங் வந்தால் நல்ல படமாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பெரிய அது சோல்ஃபுல்லான விஷயம். நம்ம வெளியில் ஒரு படம் பார்த்துட்டு எப்படி ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயத்தை மனசில் எடுத்துகிட்டு போகிறோமோ அது மாதிரி ஆடியன்ஸ் ஒரு சாங்கை கேட்டுட்டு உள்ளே வர்றான், ஒரு சாங்கை தான் வெளியிலையும் எடுத்துகிட்டு போகிறான். அது இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனால் சாங்கை முழுமையாக நம்பின டைரக்டர்ஸு, கிரியேட்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு இருந்திருக்காங்க. ஒரு சரியான பாடல் இருந்துச்சுன்னா அந்த படம் ஒரு பாட்டு கூட ஒரு படத்தில் வெற்றியை தீர்மானிச்சிடும், அந்தளவுக்கு இருந்திருக்கு. மிக முக்கியமான அம்சம் அது. எனக்கு சாங்குங்கிறது பர்டிகுலராக எல்லா ட்ராவல்லையுமே ராஜா சார் சாங் நம்ம கேட்காத யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கும் அப்படி தான். அந்த
ரொம்ப முன்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு சரியான படத்தில் சரியான இடத்துல வர ஒரு சாங் வந்து அது மிக அது 30-40 சீன் நல்ல காட்சிகளுக்கு சமம். அது நம்ம பர்டிகுலராக இந்தியன் சினிமாவில். ஹாலிவுட்டில் வந்து மியூசிக்கே இல்லாத படம் இருக்குது, சாங்கே இல்லாத படமும் இருக்குது. ஆனால் நம்ம படம் சாங் பண்ணி படங்களில் வச்சு ப்ராக்டிஸ் ஆனதுனால ரொம்ப நல்ல படம் ஹாலிவுட்டில் பார்த்துட்டு இருக்கப்போ கூட அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சாங் பிளேஸ்மெண்ட் நம்மளே கிரியேட் பண்ணிக்கும். அது சீன் போயிட்டுருக்கோம், ஆனால் நம்ம மனசில் ஒரு சாங் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம லைஃப்பில் வந்து அது பிரிக்கவே முடியாது. எனக்கு பர்டிகுலராக சாங் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஆன்மா, அந்த மாதிரி சொல்லலாம். சார், சின்ஸ் நீங்களே இந்த பாயிண்ட் சொன்னனால என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா, ஒரு ரசனை வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணா சார். உங்களுக்கு இருக்கிற இசை ரசனை வந்து நீங்கள் கேட்டு வளர்ந்த இசைனால் உங்களுக்கு ஒரு மெருகேற்றம் அடைஞ்சிருக்கும்ல, அது வந்து இன்னைக்கு நீங்கள் உட்காந்து ஒரு கம்போசர் கூட பாட்டு வாங்கும்போது அது ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் இல்லையா? சின்ஸ் நம்ம இதெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கோம், நம்ம படத்துல இந்த மாதிரி ஒரு பாடல்கள் இருக்கணும்னு இருக்கிற ஒரு பேசிக் ரசனை அதுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுதா உங்களுக்கு? நிச்சயமா. ஏன்னா நான் ஒரு சீக்வன்ஸ் வந்தோடனே முதல்ல அந்த லீடு வந்து நம்ம சரியாக ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு சாங்காக இருக்கட்டும், அந்த அந்த சாங்குடைய லீடு சொல்கிறதுலேயே அந்த சாங் வந்துடும். அந்த லீட்லேயே இருக்குது அந்த சாங். அந்த லீடை நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள வந்து நீங்கள் வந்து அந்த ஃபீல் பண்ண வைக்கிறீங்களோ அப்போவே அது வந்துடும். கரெக்டாக பில்டப் பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக நிறுத்தினா இப்படி தான் இந்த இடத்துல சாங் வரப்போகுதுன்னு நீங்கள் சொல்கிற விதானத்திலேயே அந்த இடத்துல மியூசிக் டைரக்டர் சாங் போட்டுடணும். அந்தளவுக்கு நாங்களும் அந்த கதை பண்ணும்போதே அப்படியே வளர்த்தி கரெக்டாக கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தி தான் சொல்லுவோம். பர்டிகுலராக யுவன்ட்டை ஒர்க் பண்ணும்போது நம்ம தாராளமாக வந்து ராஜா சாருடைய சாங்கை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் ரெஃபரன்ஸுக்காக. ஏன்னா அவர் தப்பாக நினைக்க போக மாட்டார். மற்ற மியூசிக் டைரக்டர்லையாவது சின்ன தயக்கம் இருக்கும் நம்மளுக்கு வந்து அவங்க என்ன நினைப்பாங்களோ, சொல்லாமா வேணாமான்னு. இது குடும்ப சொத்து மாதிரி, அதனால வந்து அவர் தப்பாக நினைக்க போகிறது இல்லை. இந்த இடத்துல சார் அப்படியே வந்து இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி அப்பாவுடைய சாங் ஞாபகத்துக்கு வருதுன்னு நான் சாங் சொல்லுவேன். அப்புறம் என்ன பண்ணுவோன்னா, நானும் முத்துக்குமார் எல்லாமே உட்காந்து ஒர்க் பண்ணும்போது வேற ஒரு நல்ல சாங்கு, உதாரணத்துக்கு வந்து மிஸ்ஸியம்மாவில் இருக்கிற பழைய படத்தில் இருக்கிற ஒரு சாங்கு, உதாரணத்துக்கு ஆடவாரி மாட்டல் அறுத்தாலே வேறனா ஒரு சாங், பெரிய ஹிட் சாங் அங்கே. அதே படத்தில் வந்து நம்ம இங்கே அது தமிழில் டப் பண்ணும்போது அந்த சாங் இங்கே இல்லை, அந்த சாங் மட்டும் இல்லை. நைட்டு வந்து வாராய வெண்ணிலாவே சாங் இருக்கும், அது சேம் அங்கேயும் இருக்கு. அந்த வாராய வெண்ணிலாவை சாங் எப்படியா ரீமிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா ஒரு படத்துலேயே அந்த சாங் அப்படியே வைக்கணும் கேட்டாதுன்னு எனக்கு பெரிய பேராசை எனக்கு. அதுவும் தென்றல் உறங்கிய போதும் அந்த சாங். இது ரெண்டுமே எனக்கு வந்து என்னன்னா எப்படியாவது வந்து செய்யணும், இந்த ரெண்டு இது மாதிரியாவது பண்ணணும்னு ஆசை இருக்கும். எல்லா டிஸ்கஷன்லையும் எல்லா வந்து சாங்கு செட்டிங்லேயும் இந்த ரெண்டு சாங்கை நான் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு சாங் சார், அப்புறம் வெண்ணிலவே சாங் மாதிரி ஒரு சாங் சார். அதோடைய ஒரு விளைவாக தான் நம்ம வந்து பையால வந்து அந்த சாங் ரகசிய சுத்தே பூமி அந்த பாதிப்பில் வந்தது தான் அந்த பாட்டு. என்ன பண்ணுவோம்னா, ஒரு சாங்குடைய ஹிட் சாங்குடைய சரணத்தை பல்லவியை தொடங்கலாமா அப்படின்லாம் வந்து ஆரம்பிப்போம். ஏன்னா புதுசாக இருக்கும், யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது, சும்மா எல்லாமே ஒன்றுலேருந்து இன்னொன்று தானே. அதனால் வந்து என்ன பண்ணுவோம்னா, திடீர்னு அந்த சாங்குடைய நான் சரணத்தை சொல்லுவேன் யுவன் சார்ட்ட, இந்த பேட்டர்னில் ஒரு பல்லவி ஆரம்பிக்கலாம் சார். அப்படி சில வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம். அது என்னென்னா, நம்ம ஒத்து அந்த அந்த அலைவரிசையோடு இருக்கிறவங்களோட மட்டும் அதை பேச முடியும். அப்படி இவனுக்கு எனக்குமான ஒரு நல்ல அப்படி ஒரு இது இருக்கும். ஓகே சார், இன்னொரு கேள்வி சார். பேசிக்காகவே எனக்கு வந்து கமர்ஷியல் சினிமாவை டிஃபைன் பண்ணது நீங்கள் சார். ஆனந்தமாக இருக்கட்டும், இன்றைக்கும் ரன்னோட ஷட்டர் சீன் வந்து என் கண்ணுக்குள்ளேயே நிற்குது. அப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுற கமர்ஷியல் படத்தில் இருக்கிற பாடல்களோட பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பாடல்களில் விஷுவல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், பாடல்களில் இருக்கிற வரிகளாகட்டுமே வந்து ரொம்ப தனித்துவமாக நிற்குது. ஆனால் இந்த கேள்வி வந்து முக்கியமாக பையாவை பற்றி. நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா பையா வந்து ஜாம் பேக்டாக சாங்ஸே இல்லாமல் கிறிஸ்பாக முடிச்சிருக்க முடியும். அதில் எல்லா ஸ்கோப்பும் இருக்குது. அந்த படத்தில் சாங் இல்லாமல் பண்ணியிருந்தா கூட ஜாம் பேக்டாக ஒரு சிக்கான ஒரு எடிட் பண்ணியிருக்கணும். பட் இருந்தாலும் அந்த படத்தை மியூசிக்கலாக ட்ரீட் பண்ணணும். ஏன்னா யுவன் கூட நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள்லேயே மியூசிக்கலாக பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பயங்கர வெரைட்டி
இந்த சிங்கிள் ஃபிலிம் வந்து பையால தான் இருந்துச்சு. ஸோ அதை மியூசிக்கலாக ட்ரீட் பண்ணணுன்ற அப்ரோச் எங்கேருந்து சார் வந்துச்சு? என்னென்னா நான் வந்து அந்த படம் பண்ணும்போது கதையாக நான் பெருசாக ஒன்றும் யோசிக்கவே இல்லை. ஓகே. ஒரு ட்ரிப்பு, ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒரு கார் ட்ரிப், அதை வந்து ஹோல்ட் பண்ணணும்னா ஒன்றும் மியூசிக்கால தான் முடியும். அது வெரைட்டி லொக்கேஷன்ஸு, இங்கேருந்து பெங்களூர் டு பாம்பே போக போகிறாங்க, அது மட்டுமே தான் படங்கிறப்போ ஒரு சின்ன பிளாஸ்பேக் பாஸ் மட்டும் வரப்போகுது ஹீரோவுக்கு. மற்றபடி மேக்ஸிமம் ஒரு 11 ரீல் வந்து ஆக்ஷன் பிளாக்கு இருக்குது இன்பிட்வீன். இருந்தாலுமே ஒரு 11 ரீல்ஸ் வந்து ஒன்லி ட்ராவல் தான். இது ஃபஸ்ட் டைம் வேறு வந்து அந்த மாதிரியான சில ஃபிலிம் இங்கே இல்லை. அப்புறம் ஒரு தைரியம் தான் வந்து என்னென்னா, தைரியத்தை விட நம்ம தெரியாமல் இருக்கிறதே ஒரு தைரியம் தான். இதெல்லாம் ஒர்க் ஆகுமா ஆகாதா அந்த பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்னொன்று வந்து கதை இருக்கா இல்லையாங்கிற ஒரு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதே ஒரு அது அறியாமையோட சொல்லலாம். கொஞ்சம் அந்த மாதிரி அறியாமையில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் புதுசாக கூட ஒன்று பண்ண முடியும். அப்படி செஞ்சது தான் பையா. பயமும் இல்லை, அது எனக்கு சொந்த படம், யாரும் வந்து கேள்வி கேட்க போகிறதில்ல. அப்படி தான் பண்ண முடியும். இது என்னங்க இருக்குது அப்படின்னு யார் கேட்டால் கூட நம்ம பயந்துருவோம். சில ப்ரொடியூசர்ஸ்ட்டை போய் கதை சொல்லும்போது கூட அப்படி ஒரு ரொம்ப பெரிய ஒரு. அப்புறம் கார்த்தி சார்ட்டு ஒரு பெரிய தெளிவு வந்துச்சு. கதை கேட்டவுடனே அவர் வந்து சிரிச்சு ஓகே பண்ணார். அப்புறம் யுவன் மிகப்பெரிய பலம். அந்த மாதிரி சாங் மட்டும் வராமல் இருந்தால் அந்த படம் வந்து அப்பப்போ இறங்கியிருக்கும். அந்த மியூசிக்கெல்லாம் அந்த படத்தை யுவன் மாதிரி ஒரு சூப்பராக டீல் பண்ணதுனால மட்டும்தான் அந்த படம் அவ்வளோ பெருசாக வந்துச்சு. சாங் பெரிய பலமாக இருந்துச்சு. அப்படி ஒரு மியூசிக்கலான ஒரு படமாக, அப்படி ஒரு ட்ரிப்பாக இருக்கணும், ஸ்லீக்கான ஒரு லைன் இருக்கணும், அதில் இவ்வளோ சாங் இருக்கணும், அப்படி நினச்சி பண்ணது தான் அந்த படம். சார் அதில் இன்னொரு விஷயம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு தேதி சரியாக தெரியல, பட் நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் ஏப்ரலில் வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து ஆடியோ லான்ச்ல இருந்து படம் ரிலீஸ் வரைக்கும் இருந்தது. முன்னாடிலாம் இருந்திருக்கு, முன்னாடிலாம் 6 மாதம் முன்னாடி ஆடியோ ரிலீஸ் ஆகும். பட் இப்போ அந்த காலகட்டம் வந்து கம்மியாகிட்டே இருக்குல்ல. இந்த 6 மாதம் வந்து பையாவுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. எஃப்எம்ஸ்ல பாட்டு அடிச்சு துவைச்சதா இருக்கட்டும், எல்லா பக்கமும் பையா பாடல்கள் தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்பர் ஆஃப் கான்டென்ட் வந்துட்டே இருக்கிறனால, நிறைய பாடல்கள் வந்துட்டே இருக்கிறனால எந்த பாடலுக்குமே அந்த மாதிரி ஒரு பிரீத்திங் டைம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? ஆமா, எனக்கு என்னன்னா நவம்பர்ல ஏன் ரிலீஸ் பண்ணணும் சாங்கு, ஆக்சுவலி ஜனவரி மாதம் படம் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் நண்பர்கள், நம்மளுடைய டைரக்டர்ஸ் நிறைய பேர் படம் பார்த்துட்டு கிளைமேக்ஸஸ் சேஞ்சஸ் வந்துச்சு. மறுபடியும் போய் ரீஷூட் பண்ணேன். மொத்த கிளைமேக்ஸுமே ரீஷூட் பண்ணோம். ரீஷூட் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோ பெரிய படம், அவ்வளோ பெரிய செலவழிப்பு, 6 மாதம் தள்ளி போட்டோம். ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணிக்கலாம் சரியான தேதியில் சொல்லிட்டு அப்படி தள்ளதுனால சாங் வந்து இண்டு இடுக்கெல்லாம் போந்துருச்சு, எங்கெங்கேயோ போயிடுச்சு. அது பெரிய ப்ளஸ் படத்துக்கு. வரும்போதே ஒரு கிட்ஸ் சாங் கேட்டு உள்ளே வந்ததுனால ஒரு அடடாமலை வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே தேட்டரில் ஒரு குதூகலம். ஒவ்வொரு சாங் லீடுக்கு முன்னாடியே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓ இப்படி ஒரு பாட்டு வரணும்ல இந்த இடத்துலன்னு சொல்லி. எனக்கு அதை சொல்ல நேரம் இல்லை, எல்லாத்துக்குமே அது பெரிய ப்ளஸ். அது மாதிரி நான் இன்னொரு ஆடியோ அவ்வளோ பெருசாக கேட்ட ஆடியோ வந்து 7G ரெயின்போ கால். அதுக்கும் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து ஏன் இத்தனை நாள் கழிச்சு விட்டால் தப்பாயிடுமோலாம் நினைக்கிறது ஒன்று போய் பரவாயில்ல, அப்படி விட்டால் எல்லா பக்கம் போகுது. கும்கி சாங்ஸ் அதுவும் அப்படியே வந்து அந்த ஆல்பம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபுல்லாக அப்படி ஒரு ரீச், நல்ல ஒரு கேப் எடுத்து ரிலீஸ் ஆச்சு. ஆல்பமாக ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த படத்துடைய வெற்றியை நம்ம வந்து நிறுத்தவே முடியாது. அது வந்து அது கொஞ்சம் சின்னதாக ஒரு அழகாக ஒரு கதை இருந்தால், ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி இருந்தால் அது வந்து வேறு லெவலில் போயிடும். அதுக்கு நான் இப்போ சொன்ன இந்த 3 படமும் பெரிய உதாரணம். ஓகே சார், பையால இருந்தே இன்னொரு கேள்வி. இப்போ வந்து ஆல்பம் ரிலீஸ் ஆகும்போது முதல்ல 5 பாட்டு தான் இருந்துச்சு. அந்த லாஸ்ட் சாங் அது வந்து திரும்ப நீங்க ரீஷூட் பண்ணீங்களா? ஏதோ ஒன்று இல்ல மாண்டேஜ் எடுத்துட்டு இது ரீ ரெக்கார்டிங்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்டேஜ் எடுத்துட்டோம். ஆல்ரெடி மாண்டேஜ் எடுத்துட்டு அது வந்து ரீ ரெக்கார்டிங்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஸ்பேஸ் விட்ட ஒரு இடம் தான். ஓகே, வந்து சாங்கு பண்ணும்போது எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பர்சனலாக வந்து என்னன்னா, சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸ் ஒட்டி ஏதோ ஒன்று ஸ்லோவாச்சுன்னா படமே இழுக்குமோன்னு எனக்கு பர்சனலாக இன்னராக ஒரு பயம் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஓ என்னடா அது இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. அந்த இடத்துல ஃபீல் குட்டான சாங் தான் வேணும், அந்த மூடு தான் முக்கியமோ ஒழிய ஸ்லோவாக இருக்கிறது முக்கியம் இல்லை. அது புரிஞ்சுக்கிறதுக்கே பல நாளாகுது நம்மளுக்கே.
அதை உடைச்சிட்டு இல்லைங்க இந்த இடத்துல மூடு முக்கியம், அது சுலவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது மாதிரி ஒரு அறிவு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகுது நம்மளுக்கே. முதல்ல வேற யாரோ பாட வச்சு பார்த்தோம், சரியா வரல. அப்புறம் இவனே பாடினாரு. அங்கே உட்காந்து லிரிக்ஸ் வந்து முத்துக்குமார் ட்ரை பண்ணாரு. அப்படி வந்தது தான் அந்த பாட்டு ஏதோ ஒன்று நினைத்தாக்க. ஆமாம். சரி சரி சார், இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே பாடல்கள் வந்து சும்மா ஒரு ஃபில்லருக்காகவோ இல்லை இந்த இடத்துல பாட்டு வச்சா எரிஞ்சு போக மாட்டாங்க அந்த மாதிரியோ இருந்ததே கிடையாது. தேவைப்பட்டிருக்கு, இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை ட்ரீட் பண்ணுற விதம் வந்து கதை எழுதும் போதே இந்த இடத்துல ஒரு சாங்கு வந்து நம்ம இதை பெட்டராக இந்த சுச்சுவேஷனை மூவ் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா, இல்லை படம் ஐ மீன் கதையை எழுதி முடித்த பிறகு ஓகே இந்த இடத்துல தான் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி ட்ரீட் பண்ணுறீங்களா? நான் ஒர்க் பண்ணிட்டு வந்த பேட்டர்னால டிஸ்கஸ் பண்ணும்போதே ஒன்லைன் போடும்போதே இந்த இடத்துல சாங்குன்னா அது எப்பயும் மாறினதே இல்லை. சாங் லீடு சாங்கு அது ரெண்டுமே பர்ஃபெக்டாக ஒன்லைனில் இருந்துச்சுன்னா அது ஒன்லைனில் அப்படியே தான் வரும். அதில் எந்த மாற்றமும் வந்ததே இல்லை இது வரைக்கும். எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகுதுன்னா இப்போது ரன்னில் ஓடி பஸ்ஸே வரும்போது பெரிய அது ரீரெக்கார்டிங்கில் போட்டார். அறிவுமதியனை வர வச்சு அப்போவே அண்ணா எழுதினாங்க. அப்படியே சில சாங்கெல்லாம் வந்து ரீரெக்கார்டிங்கில் ஆட் ஆகும் போடியே மற்றபடி இந்த இடத்துல சாங்கு அப்படின்னா சாங் தான். உதாரணத்துக்கு வந்து ரன்னில் வந்து இச்சித்தா இச்சித்தா சாங்குன்னா அந்த அந்த நம்ம தங்கச்சிக்கு அதை வந்து இது தொலைய போகுது கருமம் அப்படின்னோன்னா டப்புன்னு ஓடி போய் அந்த பொண்ணு கிளாஸ்க்கு முன்னாடி உட்காந்தா அப்படியே வந்து ஒருத்தன் வருவான் தூக்கிட்டு போகிறதுக்கு முதலே சொன்ன ஒரு வாய்ஸ் க்ரோவாச்சு அப்படியே கட் பண்ணால் சாங்குன்னா அது சாங்கு தான். அது சாங்கு அது எழுதுனாலதுன்னா அது சொன்னோடனே கேமரா அந்த கிளாஸ்க்குள்ளே அப்படியே வந்து போச்சு கட் பண்ண சாங்கு அப்படியே டிரான்சாக்ஷன் வரைக்கும் அப்படியே வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிடுவோம். அது கட் பண்ணி ஒரு ஓப்பன் பண்ணால் எப்படி ஓப்பன் பண்ணணும் டான்ஸ் மாஸ்டர்டே சொல்லுவோம், மாஸ்டர் இந்த மாதிரி சீன் முடிஞ்சிருக்கு, அந்த சீனை மொத்தமாக ஒரு சொல்லி இந்த மாதிரி முடிஞ்சு இந்த ஆரம்பிக்க கேமராமேன்ட்ட மியூசிக் டைரக்டர் எல்லாரையும் வந்து அப்புறம் வந்து டான்ஸ் மாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு அதோடைய நுணுக்கமாக சொல்லி 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 தான் ஒர்க் பண்ணுவோம். அந்த லாஸ்ட் ஆட் எண்ட் எப்படி ஆகணும், அதுக்கப்புறம் படம் எப்படி ஓப்பன் ஆகுது வரைக்குமே சொல்லிடுவோம். தேரு சாங்கு அப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் சாங்காக நான் எடுத்து வந்தோடனே விஜயன் சார் பார்த்தாரு. ரொம்ப சூப்பராக இருக்கு சார், ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். செம எனர்ஜியாக இருக்குது சாங் பார்த்தோன்னே. அப்புறம் படம் பார்க்குறதுக்காக ஃபுல் படம் பார்க்குறதுக்காக இப்போ உள்ளே வந்தோம். வந்துட்டு எல்லாம் உட்காந்து பார்க்குறோம். எடுத்தோடனே இந்த சாங் வருது. வந்தோடனே முடித்தோடனே விஜயன் சார் சொன்னார், சார் இந்த சாங்கு நான் முதல்ல தனியாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்போ பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னு. ஏன் சார்னு கேட்டேன். இல்லை அந்த சப்போஸ் யாராவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி வந்து பார்க்குறதுக்காக யூஸ் ஆகுங்க. நான் சொன்னேன் மிஸ் பண்ணவங்க திரும்பி வந்து பார்க்குறது சார், அதுக்காக ஒரு சீன் நம்ம வைக்க வேணாம். ஏன்னா எடுத்தோடனே சாங் வந்தப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, வேணா ஒரு ஸ்ரீரங்க கோபுர ஷாட் வண்டி போட்டுக்கலாம் இப்படி சொன்னேன் நான். மிஸ் பண்ணவங்க திரும்பி வந்து ரிப்பீட் பார்க்கட்டும், அந்த கான்ஃபிடென்ட் வந்து சாங் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அந்த பிக்சரேஷன் அது பண்ண விதத்துலையும் எனக்கு தோணுச்சு. அதனால் நான் எக்ஸ்ட்ரா சீனே எடுக்கல. அப்படியே தான் நான் வந்து நீங்கள் முத பார்த்தப்ப நல்லா சொன்னீங்களே, அது எந்த சேஞ்சஸ் இல்லை, அப்படியே தான் ஓப்பனிங்கில் இருக்குது, அது ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். சூப்பர் சார். இப்போ நீங்கள் வந்து கம்போசர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற விதம் என்ன மாதிரி சார் இருக்கும்? நீங்கள் வந்து ப்ரீஃபாக என்ன கொண்டு போவீங்க, அண்ட் அந்த ப்ரீஃப் முடியும் போது அவங்க கொடுக்குறது இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை எப்படி மாற்றி வாங்குறீங்க? இப்போ ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ண எந்த படத்தோட பாடல்களுமே வந்து சரி ஓகே இது வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்ததே இல்லை. எல்லாமே வந்து கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருந்து இதை நம்ம விஷுவல் பண்ணுவோம், சூப்பரா இதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி இது வெளில கொண்டு வரணுன்ற ஒரு ஹானஸ்டியோட தான் அது பண்ணியிருக்கீங்க. அதனால கேட்குறேன். இப்போ அவங்களோட உட்காரும்போது போன உடனே ஒரு சாங் பற்றி பேசி அப்படியே வந்து சாங் உடனே வாங்கணுங்கிற நினப்பு மட்டுமே இருக்காது. முதல்ல நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இதை பற்றி. அந்த அறையில் ஒரு சுகமான மனநிலை முக்கியம். அங்கே ஒரு கிரியேஷன் வர்றதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்டவங்களோட நம்ம அடிக்கிற கமெண்ட்டு, உலகம் மொத்தமும் நம்ம பார்த்த படங்கள், இலக்கியம், கவிதை, அப்புறம் நல்ல சாங்ஸு, இதை பற்றிலாம் பேசி 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 நம்ம படம் மட்டும் இல்லை வேறு வேறு படத்தில் இருக்கிற இந்த மாதிரி இடத்துல இருக்கிற சாங்கு அப்படி சும்மாடி பேசி ஒரு நல்ல ஒரு மூடு அங்கே வந்து நிலவும். அது இவனாக இருந்தாலும், ஹரி சார் இருந்தாலும், சி ராஜகுமார் சாராக இருந்தாலும் சரி, வித்யாசாகர் சார் இருந்தாலும், இப்போ ஒர்க் பண்ண நம்ம வந்து நம்ம பேசிட்டு சார்கிட்ட எல்லார்ட்டையும் என்னென்னா அப்படி எதாவது பேசிட்டே இருப்போம்.
பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் ஒர்க்கு பற்றியெல்லாம் பேசும்போது அதோடைய சாயல் கொஞ்சமாவது நம்மளுக்கு வந்துடாதா, அதை ஒத்த வேலை நம்ம செஞ்சிட மாட்டோமாங்கிற ஒரு சின்ன நினப்போட ஒர்க் பண்ணி அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். பேசி கவிஞர்களும் கூட இருக்கிறதுனால அப்படி பேசும்போது எல்லாத்தையும் மீறி லிரிக் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெடி பண்ணியிருப்போம். அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் இருக்குது, இது எதாவது யூஸ் ஆகுமான்னு. இல்லை அவர் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் ஒரு பக்கம் லிரிக்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். நம்ம டைலாக் ரைட்டர் இருந்தா எந்த கவிஞராக இருக்கோ அந்த கவிஞர் அவங்களும் தப்பாக நினைக்க மாட்டாங்க எங்களோட, ஏன்னா இவங்களும் கொஞ்சம் எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும். லிரிக்குங்கிறது தனிப்பட்ட லிரிக்குங்கிறதே என்னன்னா அது ஒரு வசனம் தான், நல்ல வசனம் கவிதையாக மாறுது, அவ்வளோதான். அதனால மேக்ஸிமம் சாங்குடைய முதல் வரி ராஜா சார் பிடிச்சிருவாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு கூட என்னன்னா கொஞ்சம் கூடுதலாக அந்த கதைக்குள்ளே இருக்கிறதுனால அந்த முதல் வரி எனக்கே கூட தோண்டிடும் பல நேரங்களில். நான் எந்த பேட்டிலையும் அதை பற்றி வந்து டீட்டெயிலாக அப்படியெல்லாம் சொன்னதில்லை. என்னுடைய கூட இருந்ததெல்லாம் என்னுடைய நண்பர்கள், அவங்களுக்கு தெரியும். ரொம்ப அற்புதமான சரியான ஒரு வரி வந்து எந்தெந்து கூட ஃபஸ்ட்டு வரும், அதை எடுத்து வச்சுப்பாங்க. இப்படி ஒரு அந்த ஒரு மனநிலை வேலை பார்க்குறது தான். தாவணி போட்ட தீபாவளி வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாங் போட்டிருந்தார் ஈவன். அது எனக்கு வந்து கரெக்டாக பண்ணல. ஜி வேறு எதாவது பண்ணலாம் ஜி அப்படின்னு சொன்னோன்னே சரி யோசிப்போம் அப்படின்னார். சரின்னு அப்படி ஒரு போயிட்டு சின்ன கேப் விட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு ஹிந்தியில் இருக்கிற ஒரு சாங் தேசாஸ் பண்ண ஒரு ஹிந்தியில் ஒரு பஸ்ஸு முத அவர் பாடின சாங், அந்த சாங்கை நம்ம வந்து யுகபாரதிக்கு சொல்லி இந்த பேட்டர்னில் இந்த மீட்டுக்கு நீ ஒரு லிரிக்ஸ் எழுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவர் எழுதினார். எழுதிட்டு வந்துட்டு யுவன் கையில் கொடுத்தோம். இந்த பாருங்க ஜி இந்த லிரிக்ஸ் இருக்கிறத வச்சு பார்க்கலாம். அவர் ட்ரை பண்ணார். நான் சும்மா அவருக்கு அப்படி நேரடியாக சொல்லாமல் தள்ளி இருந்துட்டு, அது ஃபஸ்ட் படம் தான், நான் வந்து நிறைய சொல்ல முடியாது, தள்ளி இருந்துட்டு இந்த ஜெயசா சாங்கை லைட்டாக முணுமுணுத்தேன். தெரி மேரே தார தரே தார அந்த சாங் பண்ணோடனே அவர் வந்து ஓ இந்த ஜாதியில் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தாவணி பட்ட தீபாவளி கொஞ்சம் அது அப்படியே இருக்காது, அந்த சாயல் லைட்டாக இருக்கும். இப்படி உருவானது அந்த சாங்கு. அப்படி எல்லா சாங்குமே சின்ன சின்ன விஷயம் இருக்கும். இப்போ தேவஸ்ரீ பிரசாத்தில் ஒர்க் பண்ணும்போது புல்லட் சாங் இருக்கு இல்லையா, அது வந்து சும்மா விளையாட்டாக பேசி ஒவ்வொரு லிரிக் அவர் சொல்ல நான் சொல்ல, அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியாது இவ்வளோ பெருசாக ஆக போகுதாங்கிறது நம்ம கையிலேயே இல்லை. அது வந்து நம்ம அந்த ரூம்குள்ளே ஒரு கரைஞ்சி ஏதோ ஒன்று செய்கிறோம், விளையாட்டாக ஒன்று பண்ணுறோம், இல்லை மனசோட ஒன்று செய்கிறோம், அதில் ஒன்று கனெக்ட் ஆகி ஒன்று ஒரு மேஜிக் நடக்குது. ஒரு சில நேரங்கள் நம்ம நினச்சதும் ஆடியன்ஸுக்குமான கேப்பே இல்லாமல் அவ்வளோ பெருசாகிடுது. ஒரு சில சாங்கை நம்ம பெருசாக நினச்சிட்டு இருப்போம், அது வந்து எலும்பவே எலும்பியிருக்காது. நீங்கள் வந்து இப்போது வரிகள் பற்றி சொன்னனால நீங்களும் ஹைக்கூ கவிதைகள் நிறைய எழுதியிருக்கீங்க. உங்களுக்கு கவிதை மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால தான் வந்து மல்டிபிள் லிரிக்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அந்த லிரிக்ஸோட தன்மை வந்து அப்படியே இருக்குது. அதுக்கு அது உங்களுடைய வாசிப்பும் உங்களுடைய எழுத்தும் அதுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்திருக்கு இல்லையா சார்? நிச்சயமா. அப்படி இருக்கும்போது எந்த பாட்டு சார் இத்தனை படங்களில் நீங்கள் வாங்கின எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், லிரிக்கலாக நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு தோணியிருக்கா? தேரடி வீதியில். ஓகே, அது ரொம்ப பெக்குலியர் லிரிக்ஸ். அந்த கேரியர் இல்லாத சைக்கிள் தாண்டா காதலிக்கிறது தெரிஞ்சுக்கோ, ஆத்துல லவ் மேரேஜ் தெரிஞ்சுக்கோ, ஐயரு பொண்ணு மீன் ஆத்துல லவ் மேரேஜ் தெரிஞ்சுக்கோ, எல்லாமே பார்த்தா ரொம்ப ஒன்னொன்னுமே ஒரு போயம் அப்படி எழுதியிருப்பாரு முத்துக்குமார். ரொம்ப அற்புதமா இருக்கும். அதை குக்லைனா வந்து வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டு அதை வந்து வச்சுக்கலாங்கிறத பழனிசாமின்னு என்னுடைய கோ டைரக்டர், அப்போ வந்து ரன்னு படத்துடைய டயலாக் ரைட்டர் வேற, அவரு தான் எடுத்து கொடுக்குறாரு. இந்த 2 வரி திரும்ப திரும்ப வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அப்படி அந்த இது ரொம்ப பிடிக்கும். காதல் பிசாசு ரொம்ப நல்லாயிருக்கும். என் காதல் சொல்ல நேரம் இல்லை, அதில் உள்ள லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமான லிரிக்ஸ். அது சூப்பர் சார். நீங்கள் காதல் பிசாசை பற்றி சொன்னனால யுகபாரதி அவர்கள் வந்து நிறைய 2-3 இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. லைக் ஃபஸ்ட்டு பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன், எனக்கு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தது, என்னை அறிமுகப்படுத்தினது லிங்குசாமியாக இருந்தாலும் எனக்கு ஒரு அடுத்த படம் வந்து எனக்கு காதல் பிசாசாவே தான் இருந்துச்சு, இடையில வேறு எதுவுமே நான் பண்ணலை. ஆனால் நீங்கள் வந்து வித்யாசாகர் சார்கிட்ட அவரை கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ இருந்த ஒரு கான்வர்சேஷன்லாம் வந்து பயங்கர இதாக சொல்லியிருந்தார்.
பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் சாங் வந்து ஒலிக்காத ஒரு ஊரே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது யுகபாரதி கூட இருந்த டிராவல் பற்றி எப்படி சார் உங்களுக்கு? அண்ட் ஸ்பெஷலாக யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டி இவ்வளோ பெருசு பண்ண பிறகு கண்டிப்பாக அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைப்போம். பட் அவருக்கு பல்லாங்குழிக்கு அப்புறம் அடுத்த பிரேக்குமே காதல் பிசாசி, அதுவும் உங்கள் படத்தில் தான் இருக்கும்போது ஹவு டிட் யூ ஃபீல் சார்? குட். இன்னைக்கு வரைக்கும் அவர் ரொம்ப அழகாக எழுதிட்டு இருக்காரு. இப்போ இருக்கிற மாமன்னன்லேயும் ஒரு பகை இருந்தும் படை இருந்தும் பயந்த ஜனம், அந்த வரி எனக்கு ரொம்ப, படை இருந்தும் பயந்து சனங்கிற வார்த்தை ரொம்ப பிடிச்சது. அவர் எப்பயுமே அழகாக அப்படி வார்த்தையை முக்கியமான பாட்டிலாம் வச்சுருப்பார். அந்த ஒரு பாவத்தை போல மறைச்சி வச்சேன் அப்படிங்கிற வேடு அவ்வளோ பரபரப்பான ஒரு சாங்கில் வந்து மன்மத ரசா, அந்த சாங்குக்குள்ள ஒரு பாவத்தை போல மறைச்சி வச்சேன் அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்கு. நான் மட்டும் இல்லை, சங்க சார் கூட அதை பற்றி சொல்லியிருக்காரு, ஹாரிஜரை சொல்லியிருக்காரு, ரொம்ப அற்புதமான வரி இல்லைங்க அப்படின்ட்டு. அது மாதிரி அவர் ரொம்ப அழகாக எழுதக்கூடிய மிக முக்கியமான ஒருத்தர். இந்த சமீபத்தில் ஃபுல்லாக அவருடைய பாட்டை நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கார் அவர். இன்னும் மிக முக்கியமான இடத்துக்கு அவர் போய் சேருவாங்க, இன்னும் கண்டினியூ பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அவங்க என்ன ஒரு அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணாங்கிறத அவங்க தான் சொல்ல முடியும். எனக்கு அது ஒரு சகஜமான ஒரு சூழ்நிலையாக கூட இருந்திருக்கலாம். வித்யாசாகர் சார்கிட்ட நான் ஏன் ட்ரிப்பில் இருந்துகிட்டே இருந்திருப்பேன். சாங் வாங்கணும், இந்த சாங் எப்படி பண்ணலாம், என்னுடைய பயம், என்னுடைய இது அதில் இருந்திருப்பேன். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில விஷயங்கள் வந்து அவருக்கு நிகழ்ந்ததுங்கிறது எனக்கு ஞாபகத்திலேயே இல்லை. அது வந்து வித்யாசாகர் ஞாபகத்தில் இருக்காது. அது அவங்கவுங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது அவங்க மட்டும்தான் அதை ஃபீல் பண்ணியிருக்க முடியும். இந்த கேப் விட்டு நான் போனது நின்னது எல்லாமே எனக்கு துளி கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அவருடைய அதோடைய ஆங்கிளில் அவருக்கு மைண்டில் உள்ள விஷயமாக தான் சொல்லிகிட்டு இருக்காரு. மற்றபடி எனக்கு நல்ல லிரிக் ரைட்டர் சார். இன்னொரு விஷயம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஆல்பமில் மல்டிபிள் லிரிசிஸ்ட் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரே ஆல்பமில் முத்துக்குமார் மட்டும் அப்படின்னு கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரே கவிஞர் ஒரு படத்துக்கு முழுசாக எழுதுனா அவங்க அந்த கதையை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, பெட்டராக கன்வே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த பாட்டுக்கு இவரோட ஸ்டைல் இது சூப்பராக சூட் ஆகும், ஒவ்வொரு பாட்டுக்கும் வேறு வேறு ஆல்பம் வச்சு போகலாம், அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பெட்டராக ஒர்க் அவுட் ஆகுதா? ரெண்டுமே எனக்கு ஓகே தான். ரெண்டுமே ஓகே தான். என்னென்னா இந்தியிலலாம் ஒவ்வொரு சாங்கும் ஒரு மியூசிக் கம்போசர்ஸ், அதனால் அந்த ஃபீலை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த நிமிஷத்தில் அவங்க வந்தாங்கன்னா அப்புறம் ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிடுவேன் நான்லாம். இப்போ கபிலன் தான் எழுதுறாருன்னா கபிலன் கூட வந்து நம்ம அஞ்சான் சாங் ஒன்று பண்ணோம், காதல் யாரை விட்டதோ. அப்படியே ஒரு காரில் போயிட்டே வந்து என்னென்னா பேசியே போய் எனக்கு ஒரு கவிஞனுக்கு இன்னொரு கவிஞனுக்கு வித்தியாசம் எனக்கு தெரியாது. எனக்கு எல்லா கவிஞனுக்கும் ஒன்றுதான். நாமுத்துக்குமார் வந்தாலும் யுகபாரதி வந்தாலும் அதிகமாக என்ன வந்தாலும் எல்லாரோடையும் நான் அந்த ட்ரிப்பில் என்னால் இருக்க முடியும். அது மாதிரி மியூசிக் டைரக்டர் அப்படி தான். எனக்கு மியூசிக் டைரக்டர் மாறிட்டே இருக்கும். நான் வந்து அந்த மூடோடையும் அந்த மனசோடையும் தான் எல்லாரோடையும் வேலை பார்ப்பேன். அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற ஹாரி ஜெயராஜா, யுவன் சங்கர் ராஜாங்கிற வித்தியாசமே எனக்கு தெரியாது. எனக்கு என் படத்துக்கான ஒரு மியூசிக் டைரக்டர் உட்காந்துருக்கேன். அது என் படத்துக்கும் அதுவும் ஒன்றாகி பல வருஷமாக அவங்களோட வேலை பார்த்த மாதிரி மூடு வந்து போன படத்தை கூட அவங்களோட இல்லையாங்கிற நினைப்பு கூட எனக்கு இருக்காது. ஆனால் அப்படி நான் டப்புன்னு கனெக்ட் ஆகிடுவேன். மியூசிக் அது மாதிரி தான் லிரிக் ரைட்டோடையும் யுகபாரதி கூட வேலை பார்க்குறது, முத்துக்குமாரோட வேலை பார்க்குறது, இவங்க எல்லாமே அற்புதமான கவிஞர்கள் தான் எல்லாருமே. அதிமதியிலிருந்து ஆரம்பித்த எல்லாருமே எனக்கு வித்தியாசம் பெருசாக தெரியல. ஒரே சாங் கொடுக்கும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, முழு சாங் பண்ணும்போது சார் அந்த கதையை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே தொட்டதுலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நான் வந்து இருப்பேன்னு முத்துக்குமார் சொல்லுவான். அது ஏதோ அந்த வேலை ஒரு படத்தில் 5 கவிஞர்களை பயன்படுத்துனது முத நம்ம ரன் தான் நினைக்கிறேன் வித்யாசாகர் சார். அது தொடர்ந்து இருக்கணும். முத்துக்குமார் மேலே இருக்கிற ஏதோ பெரிய அன்புல வந்து அது ஒரே சாங் அவர் கொடுக்குற மாதிரி வேட்டையிலையும் அதில் ஆயிடுச்சு. அது இப்போ மறுபடியும் அந்த மாதிரி 4-5 கவிஞர்களோட வேலை பார்க்குறோம். இப்போ வேகா வந்து தமிழ் தெலுங்கு இந்த படங்கிறதுனால அவரு தேவிஸ்ரீ பிரசாத் கூட பயங்கர கனெக்ட்ல இருக்கிறதுனாலையும் எனக்கும் பயங்கர சிங்கு படத்துல இருந்தே எழுதிட்டு இருக்காரு. அதனால இந்த படத்துல எல்லா பாட்டும் அவர் எழுதினாரு. இந்த பையா 2 இப்போ பண்றதுல கூட 4-5 கவிஞர்கள் தான் எழுதுவாங்க. இன்னொரு விஷயம் சார், இப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட வேலை பார்க்கும்போது நீங்கள் மியூசிக் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கா? இல்லை இவங்களோட, ஏன்னா நீங்கள் நம்ம ஸ்டாண்டலோனாக பண்ணும்போது ஓகே, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் வரும்போது அவங்களோட ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அந்த மாதிரி ப்ரெஷர் எடுத்துக்கிறீங்களா? இல்லை நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணலாம், இது எல்லாருக்கும் பிடிக்குன்ற ஒரு மைண்ட் செட் தானே சார்? அந்த கணக்கு எனக்கு இது வரைக்கும் யோசிச்சதில்லை. ஓகே.
எப்பயும் போல தான் நான் வேலை பார்க்குறேன். ஒருவேளை ரஜினி சாரோடையும் இந்த ரஜினி சாரோட வேலை பார்த்துருந்தேன்னா அந்த நினப்பு எனக்கு லேசாக மாறி இருக்கலாம். அவர் ஓப்பனிங் சாங் ஒன்று பண்ணணுமே, அது இப்போ கூட மாறி போச்சு. அவருக்கான படங்கள் பண்ண எல்லாருமே யாரும் கூட பண்ணுறதில்ல. அது அந்த காலகட்டத்தில் ஒரு வேலை பண்ணியிருந்தேன்னா ராக்கமாக ஏற்றுட்டுமே சாங் அவருக்கு வேணுமே நான் நினச்சிருக்கலாம். அப்புறம் ஹீரோ சரியான அந்த மாதிரி ஹீரோ பண்ணும்போது நம்ம பண்ணாமல் விட்டால் நம்ம தான் தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். அந்த ஆடியன்ஸும் அதை எதிர்பார்ப்பாங்க, நம்மளும் ஆடியன்ஸாக படம் பண்ணும்போது அதை கண்டிப்பாக செஞ்சால். இப்போ பாருங்க விக்ரம் படத்தில் கமல் சார் அத்தனை வருஷம் கழிச்சு அவர் ஆடுறாரு. இதை நான் உத்தம வில்லனில் எதிர்பார்த்தேன், அதில் நடக்கலை. அது வேற மாதிரி படமாகி போயிடுச்சு. நான் ஆசைப்பட்ட படங்கிறது விக்ரம் தான். அந்த மாதிரியான ஒரு கேலப்பான ஒரு விஷயம் தான் அவர் பண்ணணும்னு நினைச்சது. நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேன் அதை அவர் விக்ரம்ல பண்ணியிருக்காரு. போஸு நானும் ஆசைப்பட்டது தான். அவர் ஒரு அண்ணாத்த ஆடுற வரும்போது அவர் சந்தோஷமா இருக்குங்கிறப்ப அவர் செஞ்சா நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோம். விடையில இந்த கண்ணு இங்க இருக்கடா வா எடுத்துக்கோ சொல்லி போய் நிற்கும் போது அது பயங்கர பெப்பா இருக்கு. அவ்வளவு பெரிய கிளாப்ஸ் அடிக்கிறாங்க. நம்மளும் அவர் அந்த மாதிரி படங்கள் தான் பார்த்துட்டு வந்துருக்குங்கிறப்போ அவர் அங்க செய்யாம இருக்காங்களே, அவங்க செஞ்ச அது 1000 மடங்கா இருக்குமே ஸ்க்ரீன்ல தான் நம்ம விரும்புகிறோம். அது கரெக்டான சாங் அந்த மாதிரி அமைஞ்சிச்சுன்னா அது வந்து அதோடைய லெவலே வேற. பண்ண மாட்டோம்னு அடம் பிடிக்கணும் அவசியமே இல்லை. இப்போ விஜய்க்கு ஒரு சாங் வந்து பார்த்தேன் லியோவில். அது அவர் ஆடியன்ஸுக்கு என்ன விரும்புவாங்களோ அந்த மாதிரியான சாங் வந்து அது இருக்கு, நல்லா இருக்கு. அது தப்பு இல்லை. அது வந்து நம்ம சாங் அவாய்ட் பண்ணிட்டு படம் பண்ண வீம்புக்காக பண்ணவே கூடாது. இந்திய சினிமாங்கிறது ஒரு சாங் கலந்தது தான். கரெக்டாக அமையும் போது ஒரு சாங் பண்ணலாம். சரி, கைதி மாதிரி படத்துல சாங்கு கேட்கலன்னா பண்ணாதீங்க. ஆனா சாங் வச்சா நல்லா இருக்குமேங்கிறப்போ வைக்காம விடணும் அவசியமே இல்லை. ஒரு காக்க படம் ஒரு ஓப்பனிங்ல உயிரின் உயிரேன்னு அப்படி சாங் போட்டவொடனே என்ன ஒரு கேலப் தேட்டர்ல தேரடி வீதி வந்தவொடனே அப்படி தூக்கி அப்பவே ஒரு மூடு தொத்திடுது. சங்கர் சாரோட படங்கள்லாம் எத்தனை படத்துல என்ன மாதிரி சாங்ஸு. அதனால அந்த சாங்கிறது ஒரு படத்துக்கு வந்து என்னன்னா அது வந்து நீங்க நம்ம எந்த காலகட்டமும் கிடையாது. அது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சாங்கை விரும்பலை செய்யலைன்னா எதுவும் கிடையாது. இப்பயும் பார்த்த பொட்ட பொம்மா அந்த சாங் அவ்வளோ பெரிய ஹிட்டு சமீபத்தில் தான். அது மாதிரி சரியான சாங்கு சரியான படத்தில் வரும்போது மாறிக்கல அந்த சாங்கு, யுவன் சங்கர் ராஜா பண்ண அந்த சாங்கு. அது மாதிரி நல்ல சாங்கு சரியான இடத்துல வந்துச்சுன்னா அதை ரசிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்காங்க. இப்போ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த சாங் வந்து என்ன சாங். ரகுமான் சார் இது மாதிரி சாங் தான் ரகுமான் சார் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ மாரி செல்வராஜ் படத்தில் இருந்த அந்த சாங் நான் வந்து திரும்ப திரும்ப அதை கேட்டே இருக்கேன். அப்படி ஒரு சாங் பண்ணிட்டார் அவர், அற்புதமான சாங். ராஜா சார் வந்து வழி நெடுக காட்டு என்ன சாங்கு. தேட்டரில் அது வர்றதுக்கு முன்னாடியே நான் தேட்டரில் உட்காந்து பார்க்குறேன், அப்படி கிளாப்ஸ் அடிக்கிறாங்க. இப்படி சாங் வந்து இவங்க நம்ம எடுத்ததுக்கெல்லாம் சாங் வர தேவையில்லை. ஆனால் ரீசனபிளாக சாங் வரலாம். அதை வந்து நாங்கள் ஏதோ புதுசாக பண்ணுறோங்கிறதுக்காகவோ இல்லாட்டினா வந்து என்னென்னா சாங்கே இல்லாமல் படம் பண்ணுறங்கிற முன்ன அபிப்பிராயத்தோடையோ அந்த கதை தான் தீர்மானிக்குது. சரியான இடத்துல சரியான சாங் வச்சா தப்பு இல்லை. அது ஒரு லாங்குவேஜ், நம்ம இந்தியனுடைய மிகப்பெரிய ஒரு அது வந்து அது ஒரு பெரிய அடையாளம். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே வந்து அவங்க பீக்கில் இருக்கிற டைமில் தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்தம் எஸ் ஏ ராஜ்குமார் சாராக இருக்கட்டும், வித்யாசாகர் சார் ரன்னஞ்சி, சண்டைக்கோழியிலேருந்து யுவன், பீமா ஹாரிஸ், அண்ட் இப்போது வாரியரில் டிஎஸ்பி. அப்படி ஒரு பீக் ஃபார்மில் இருக்கும்போது நம்ம போயிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணுற விதத்தில் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, நம்மளும் இந்த மாதிரி ஒரு சர்ப்ளஸான ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு சாங் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு இன்ட்யூஷன் இருந்திருக்கா, இல்லை நம்ம கதைக்கு இது தேவை, இதை நம்ம கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு அப்ரோச் எடுத்திருக்கீங்களா? வித்யாசாகர் சார் போகிறப்போ வித்யாசாகர் சார் அப்படி ஒரு பீக் கிடையாது. ரன்னுக்கு பிறகு வந்து கண்டினியூவாக நிறைய படங்கள் அப்போதான் அவங்களும் தில்லு அந்த மேலே பண்ணிட்டு இருக்க டைம் தான். அவர் ரொம்ப ஃப்ரீயாக நம்மளுக்காகவே நேரம் ஒதுக்கணும் ஒரு டைம் தான். அப்புறம் அந்த மாயை, அப்புறம் அவங்க பண்ண அந்த வேலையுடைய பிரமிப்பு, அது ரொம்பவும் எனக்கு எப்பயுமே இருக்காது. என்னுடைய கதைக்காகவும் என்னுடைய வேலைக்காக மட்டுமே போய் உட்காருவேன். அவங்க மேலே வந்து அந்த பழைய அந்த பாடல்கள் அவங்க பண்ண பாடல்கள் மேலே இருக்கிற ரசனையும் அதை பற்றியான பேசுகிறதும் இருக்கும். அப்புறம் இப்போ நீண்ட சினிமாவை பற்றியான பெரிய ட்ரிப்பு வந்து என்னென்னா நிறைய இடங்கள்ல பேசி 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 நம்ம வந்து டிஸ்கஷன் போய் ப்ராக்டிஸ் ஆனதுனால யார்கிட்ட போனாலுமே எந்த பாட்டில் எந்த அவங்க நினச்ச அவங்க விரும்பின அவர் ஏதோ படம் பார்த்துட்டு அந்த இடத்துல இந்த புள்ளியில் நாங்களும் அவங்களும் அந்த ரசனையில் கண்டிப்பாக ஒன்று சேருவோம். இப்போ ராஜா சாரை வந்து தேவஸ்ரீ பிரசாத் பிடிக்கும்னா எனக்கும் பிடிக்கும் இல்லையா.
அது எந்தெந்த பாட்டுல எப்படிலாம் பிடிச்சதுன்னு அவர் கூட இன்னும் கொஞ்சம் போனா தமிழ்ல இருக்கிற மிக முக்கியமான பாடல்களை நான் எடுத்து சொல்லும்போது அவருக்கு பெரிய சந்தோஷமாயிடும். அதை எடுத்து போட்டு காட்டும்போது சார் இப்படி இருக்கா சார் இப்படி இருக்கா சார்னு அவர் ரசி அவரும் பார்ப்பாரு. ரொம்ப முன்னாடி நான் ரொம்ப பார்த்து அந்த படங்களை பற்றியெல்லாம் சொல்லும்போது அவர் ரொம்ப ஆச்சரியமாயிடுவார். அப்படியே சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படிம்பார். இப்படி அப்புறம் இன்னொன்று, நம்மளோட அவங்களுக்கு நம்ம ஒரு படத்துக்காக ஒரு மியூசிக் டைரக்டரை பார்க்குறோம். அவங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, 10 டைரக்டர் சப்மிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் நம்மளை விட இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக, இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஆளுமையாக, இது சார்பான மிகப்பெரிய பேரறிவோடு இருப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் அவங்ககிட்டே நான் ஹாரிஸ் மாதிரி அவங்ககிட்ட வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. மிகப்பெரிய சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும் ஹாரிஸ் சார்ட்டெல்லாம். அவர் வந்து ஒரு டைரக்டருக்கு சமம். அதனால் அவர்கிட்ட பொறுப்பை படிச்சுட்டு அவர் வேலை அது நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. என்ன அடம் பிடிச்சிட்டு கொடுக்க மாட்டார், வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, பெட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மட்டும்தான் நம்மளுக்கு. மற்றபடி வந்து என்னென்னா தரமாக வந்து அப்புறம் ஒரு படம் நல்ல படம் வண்டியை எடுத்துக்கோ அவர் கையில் கொடுத்துட்டா அவரை மாதிரி அந்த படத்தை வந்து கூவி கூவி விற்கிறதுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நம்ப மாட்டீங்க. துப்பாக்கி படம், நான் அந்த படம் வந்து அப்போ கூட சாரோட பெரிய கனெக்டில் அப்பப்போ ஜென்ரலாக படம் பண்ணாட்டினாலுமே ஹாரிஸ் சார் பயங்கர ஃப்ரெண்டு எனக்கு, நான் பேசியே தான் இருப்பேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஒரு படம் வரப்போகுது பாருங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி பற்றி சொன்னார். அப்படியா சார் கேட்டேன். பிச்சிடார் முருகதாஸ் அப்படி இருக்குது இந்த படம். இது அப்புறம் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஒரு மியூசிக் டைரக்டர் சென்ஸான ஆளாக இருந்தால், தகுதியானவங்களாக இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம், அது அவர் கரெக்டாக சொல்லுவார். ஹாரிஸ் சார் சொன்னார்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்லுவார் ஒரு படத்தை பற்றி. நானும் ஒரு படம் மாதிரி இம்மிடியாக அவர்கிட்ட பேசுவேன். நானும் அவர் பேச ஆரம்பித்தா 1 மணி நேரம் போகும். நல்ல அற்புதமான ஒரு நண்பர் எனக்கு. அவரோட நான் படம் பண்ணுறோம் பண்ணல அந்த நட்பு இருந்துகிட்டே இருக்கும். அதுமாதிரி டேஸு அவங்களோட அப்படி தான். அப்புறம் இவனுக்கும் நல்ல ஒரு பயங்கர சென்ஸாக இருப்பார். இவன் வந்து இன்னைக்கு ப்ரெசண்டில் என்ன மாறிட்டு இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார் அவர். ஜே எல்லாம் மாறிட்டு இருக்கு ஜே, நம்மளும் மாறணும். ஃபுல் சாங் பண்ண வேணாம் ஜே, கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டால் போவோம். அப்புறம் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் சாங் பண்ண வேணாம், காலம் மாறிட்டு இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்கிறத எப்பயுமே அப்டேட்டில் இருந்துகிட்டே இருப்பார் யுவன். வித்யாசாகர் சார் வந்து இன்னைக்கு அந்த கான்சர்ட் பண்ணும்போது தெரியுது அவருக்கு எவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்குன்னு. அவர்கிட்டலாம் இன்னும் எவ்வளவோ பாடல்கள் மிச்சம் இருக்கு, ஏன் அவங்ககிட்ட போகலன்னு தெரியல. வந்து இப்போ என்னன்னா ஒரு சில டைரக்டர்ஸ் வெளியில வந்ததுக்கு பிறகு கூட ஒரு மியூசிக் டைரக்டருடைய லைஃப் வந்து கொஞ்சம் இல்லாம போற காலகட்டம் வந்துடுது. மிக பெரிய ஞானஸ்தான் அவர். ராஜா சார் மாதிரியான ஒரு கம்போசர், ரகுமான் சார் மாதிரியான ஒரு நவீனமான மியூசிக்கலாக வந்து அந்த சாங் வந்து ப்ரெசென்ட் பண்ற விதம் அப்படி இருக்கும். ரொம்ப முக்கியமான மியூசிக் டைரக்டர், ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர். அதே மாதிரி வந்து எஸ்சி ராஜகுமார் நான் ஒர்க் பண்ண போகிறப்போ வந்து என்னென்னா பீக், அவர் வந்து நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஒரு 12 படம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம் தான் ஆனந்தம் நான் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன டைம் அவர் ஒதுக்கி கொடுக்கறதுக்கு கூட அவர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னால அவர்கிட்ட போனீங்க. ஆமாம் 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 கரெக்ட். ஆக்சுவலி நான் வந்து அவர்கிட்ட வந்து ஆனந்தம் கதை எடுத்துகிட்டு போனப்போ நான் கேட்ட மியூசிக் டைரக்டர் யார் தெரியுமா? அப்போ அந்த மியூசிக் டைரக்டர் வெளியே வரல. அவருடைய பாடல் ஒன்றையும் நான் வந்து வேற ஒரு கேமராமேன் எனக்கு போட்டு காட்டினார். மஜ்னுன்னு படம், ஹாரிஸ் தான் கேட்டீங்க. அந்த சாங் கேட்டு சார் சூப்பராக சார் சாங்ஸு, ஒரு மின்னலேவும் பண்ணிட்டு இருக்காரு. வந்து இன்னொன்னே அவரை நம்ம போட்டுடலாம், புது மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் போய் சொல்கிறேன் சார்கிட்ட. சார் இந்த படத்துக்கு புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் இன்னும் பாட்டு வெளியில் படம் வரல சார், அவரோட போகலான்னு இருக்கேன் சார்ங்க. நீ எஸ் சி ராஜகுமார் வந்து மிகப்பெரிய மியூசிக், ஏன் நம்ம கம்பெனியில் இத்தனை படம் பண்ணிட்டு இருக்காரு, நீ என்ன அவரை வேணான்னு சொல்லிட்டு புதுசாக ஒருத்தர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சார் தான் வந்து என்னன்னா எஸ் சி ராஜகுமாரியை வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னார். அவரு என் படத்துக்கு வந்து ரீரெக்கார்டிங் சைட்லலாம் ஆனந்தத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக அழகாக வேலை பார்த்து கொடுத்தாங்க. சார் இன்னொரு விஷயம், நீங்கள் யூஸ்வலாக வாங்கின பாடல்கள் எல்லாமே விஷுவல் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பாடல் தான் நீங்கள் விஷுவல் பண்ணலன்னு நினைக்கிறேன். விஷுவல் பண்ணலையா இல்லை விஷுவல் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணலையான்னு எனக்கு தெரியும். பனிக்காற்று. ஆமாம், லிரிக்கலாக அது ஒரு பயங்கரமான சாங் சார். அது விஷுவல் பண்ணீங்களா இல்லை பண்ணவே இல்லையா? ஆக்சுவலி அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பல்ராம் பாடினது. சத்தம் இல்லா தீபாவளியை நெஞ்சை கொண்டாடி, அற்புதமான லிரிக்ஸ். தாமரை தான் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். மாதவன் சார் வந்து அந்த சாங்கை மாற்றினது அவருக்கு விருப்பமே இல்லை.
என்னன்னா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி உள்ள சாங்கு ஓகே. எப்பயுமே அது ஒரு டெம்போ எப்பயுமே பார்ப்பாங்க. ரத்ன சார் வந்து அது ஒரு கமர்ஷியலான படங்கள் நிறைய பண்ற ஒரு ப்ரொடியூசர். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த இடத்துல ஆடியன்ஸ் உட்கார மாட்டான், இந்த சாங் வந்து கண்டிப்பா மாத்துங்க, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஒரு மீட்டர் வச்சிருப்பாங்க, செகண்ட் ஹாப் உடைய லாஸ்ட் சாங்னா அந்த சாங் வந்து ஸ்லோவா இருக்கக்கூடாது, ஆமா கொஞ்சம் அந்த இடத்துல எந்திரிச்சு போயிடுவாங்க அப்படின்னு. என்னடா இது இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேடி வந்து சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் சொல்லிட்டே இருக்காரு. வேற வழி இல்லை, சரி ஓகே நான் வந்து என்னன்னா ரெண்டாவது படம் எந்த சூழ்நிலையும் தப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு பயந்து நான் வேலை பார்த்த படம், கண்டிப்பா கிட்டு கொடுக்கணும்னு நினைச்சப்போ சரி ஓகே மாத்தலாம் சொல்லிட்டு அந்த சாங் அப்படியே அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பண்ண சாங் தான் மின்சாரம் என் மீது பாய்கின்றது. அந்த சாங் அப்ப விஷுவலி நீங்க பண்ணல, வாங்கிட்டு பண்ணல, பட் நல்ல வேளை சார் நீங்க ரிலீஸ் பண்ணா நிறைய பேர் கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆமா, அந்த அந்த சாங் ஏதாவது படத்துல வைக்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. நல்ல படத்துல சாங், அருமையான படம். அது ரன்னை பொறுத்த வரைக்குமே லிரிக்கலா அந்த அந்த கமர்ஷியல் படத்தை அவ்வளோ லிரிக் வந்து அருமையா இருக்கும் சார். பொய் சொல்லக்கூடாது காதலியா இருக்கட்டும், எல்லா பாடல்களுமே அருமையா இருக்கும். இன்னொரு விஷயம் சார், முத்துக்குமார் கூட உங்களோட டிராவல் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. உங்க ரெண்டு பேருக்கும் இடையமான நட்புமே நீங்க அவரை பத்தி பேசும்போதா இருக்கட்டும், அவர் உங்களை பத்தி பேசின பழைய இன்டர்வியூஸா இருக்கட்டும், ரொம்ப ஒரு அண்ணன் தம்பிக்கான ஒரு இதாக தான் இருந்துச்சு. அவர் கூட இந்த டிராவல் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? என் கூட எழுதுற பாட்டு மட்டும் இல்ல, மற்ற மியூசிக் டைரக்டர்களுக்கு மற்ற டைரக்டர்ஸ்களை எழுதுவான் இல்லையா, அந்த சாங்கையும் என் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ செல்வராம் படத்தில் எழுதுன எல்லா சாங்கும் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் என்ன மாதிரி லிரிக் எழுதுறாருன்னு. இப்போ காதல் படத்துல எழுதிட்டு இருக்கப்பயே எனக்கு தெரியும், சார் இந்த மாதிரி லிரிக் எழுதியிருக்கேன் சார் சொல்லிட்டு மேக்சிமம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுவார், நிறைய பேசுவார். என் படத்திலே ஒர்க் பண்ணும் போதே வேற படத்துல உள்ள எல்லா ஒர்க்கை பத்தியும் சொல்லுவாரு. அப்புறம் ஸ்கிரிப்ட் நாலேஜும் இல்லப்பா, அவர் அசந்தனால கவிதைகள் உலகம் மொத்தமும் இருக்கிற நல்ல நல்ல கவிதைகள்லாம் பிரச்சனை வந்து சொல்லிட்டே இருப்பாரு. நிறைய ட்ரிப்பும் போவோம் ரெண்டு பேருமே. அப்புறம் சாங் எழுதுக்கெல்லாம் ஒரு இதுக்கு பண்ணலாம் கண்ணதாசன் மாதிரி ஆயிட்டாரு. வேற யாராவது பேரை எடுத்து வச்சுக்கணும், அவர் சொல்ல அந்த பேரை எழுதணும். ட்ரிப்பு போயிடுவோம், போறப்ப இங்க இருந்து போய் ஆம்பூர் வரைக்கும் போறதுக்குள்ள பாட்டு ரெடி ஆயிடும். அதை நான் ஒரு நல்லா சாப்பிடுவாரு, வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி அப்படியே ட்ரிப்ல வருவோம். உண்மையிலேயே வந்து என்னன்னா எனக்கு பெரிய இழப்பு தான், எனக்கு மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரிக்கே. வந்து அவ்வளவு ஷார்ட் டயத்துல பேரறிவு, உண்மையிலே வந்து நிஜமா சொல்லனா ஒரு மிக தரமான இலக்கியம் ஓட கலந்து ஒரு சாங் எழுதுனதும் சரி, அந்த இலக்கியங்களை சாங்குள்ள வைக்கிறதும் சரி, இப்போ கண்ணதாசனுக்கு சமமா சொல்லணும். ஒரு டயத்துல எல்லாம் வந்து 180 பாடல் ஒரு வருஷத்துல. இது வந்து சொல்லுவார் என்கிட்ட வந்து, சார் இந்த வருஷம் நம்ம தான் சார் முதல் இடத்துல இருக்கோம், பெருமையா சந்தோஷமா சொல்லுவான். என் கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவார். எல்லாருக்கும் நல்லா செய்வா. அப்படி வந்து அப்படியே ஒரு சிறகடிப்பு இருக்கும். வந்தோடனே பார்த்தா நிக்கிறதுல பேசுறது என்னன்னா அந்த இடத்தையே வந்து அப்படியே உற்சாகமாக்கி விட்டுருவாரு. ரொம்ப அற்புதமான ஒரு நட்பு ரெண்டு பேருக்குமே. நிறைய வந்து சார் இந்த சாங் வந்து ஃபாரின்ல போய் எழுதலாமா சார் கேட்பாரு திடீர்னு. போஸ் சார்ட்ட சொல்லி டிக்கெட் போட சொல்லுங்க சார், நம்ம அப்ராட்ல தான் போய் இந்த சாங் எழுதுறோம் அப்படிம்பாரு திடீர்னு. நானும் யுவன் சங்கர் ராஜா அவரும் வந்து சிங்கப்பூர் மலேசியா போன ட்ரிப் வந்து மறக்கவே முடியாது. ஒவ்வொரு முறையும் அங்கே போய் சாங் கம்போஸ் பண்ணுவோம். அந்த சாங் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனது பிறகு மறுபடியும் அதே சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு அங்கே அந்த சாங் ஹிட் சாங்கை கேட்கும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல. அப்போ ரேடியோ ஆன் பண்ணாலே அந்த சாங் வருவாங்க. அப்புறம் ஒரு சில நேரங்களில் கண்டினியூ அவர் சாங்கவே வரும். அப்படி இருப்பார் ஒரு சில நேரங்களில். ரொம்ப பெரிய கலைஞன் உண்மையிலேயே. தமிழ் சினிமாவுக்கு மாபெரும் இழப்பு தான். அப்புறம் அவர் எழுதுகிற ஆர்டிகல்ஸும் சரி, அப்புறம் வந்து அவர் கட்டுரை எழுதுவார் இல்லையா, அதையும் எனக்கு முதலே படித்து காட்டிடுவோம். அப்படி முழுக்க இந்த மாதிரி ஒன்று எழுதிட்டு இருக்கேன் சார் அப்படிம்பாரு. ரொம்ப ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆசை இருந்துச்சு. ஃபியூச்சரில் நான் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுவேன் சார் சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லுவார். அற்புதமான கலைஞர். ஸோ மேஜராக கவர் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்து நிறைய ரோட் ட்ரிப்ஸ் மென்ஷன் பண்ணனால உங்கள் கூட ரோட் ட்ரிப் பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி? நீங்கள் ரோட் ட்ரிப் போகும்போது நீங்கள் கேட்குற பாடல்கள் ஒரு 10 பாடல்கள் சொல்கிறீங்களா? நானா? ஆமாம்,
கண்டிப்பாக அழகிய கண்ணீர் சாங் இருக்கும். அந்த சாங் கேட்கும்போது ஒரு சொட்டு கண்ணீராவது வராமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இருக்கும். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாங் நம்ம படத்தில் வந்துடாதான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை. அந்த சாங்கு ரிலீஸுக்கு முன்னாடி பிக்சரைஸ் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி ஆண்டனி வச்சப்ப எனக்கு போட்டு காட்டினாரு. அந்த சாங் வந்து நான் பார்த்துட்டு வச்சா என்ன சாங்குடா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அது மாதிரி தென்றல் உறங்கிய போதும் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப பழைய சாங்கு. அந்த சாங்கில் ஏதோ பெரிய ஒரு சோல் இருக்குது. திரும்பி திரும்பி நான் வந்து அந்த சாங்கை வந்து நான் கேட்டே இருப்பேன் ஒரு முறையும். அப்புறம் செம்மீனில் இருக்கிற அந்த கடலை நிற்கிற போல அந்த சாங் வந்து ஒவ்வொரு ட்ரிப்லையும் கேட்பேன். தேரே மேரே பீச்சுமே அந்த சாங் வந்து ட்ரிப்பில் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப உற்சாகமாயிட்டான்னா ஊர்வசி சாங்கு அந்த சாங் கேட்டால் ஒரு பெரிய ஒரு கேலப் வரும். அப்படியே வந்து இதில் வந்து கண்ணத்தில் முத்தமிட்டால் அந்த ஆல்பமே ரொம்ப அற்புதமான ஆல்பம் தான். தெய்வம் தந்த அந்த சாங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். அப்போ சொன்னேன் நான் வந்து பழைய சாங்கில் வந்து மிஸ்ஸியம்மா சாங்கு, அந்த மிஸ்ஸியம்மா ஆல்பமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். இதில் யாரடி நீ மோகினி அதில் இருக்கிற அந்த முற்றத்தில் ஒரு சாங் இருக்கு, வெண்மேகம். ஐயோ இது நம்மளுக்கு வர வேண்டிய சாங் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அது தாவணி போட்டு அந்த பொண்ணு வந்து நயன்தாராவும் அப்படி இருப்பாங்க அந்த புதுகல் தாவணியில். இந்த சாங்கே ரொம்ப அற்புதமான சாங்கு. வெண்ணிலவே வெண்ணிலவே அது எனக்கு எப்பயுமே எப்போ கேட்டாலுமே அந்த சாங் மேலே ஒரு இந்த மாதிரியான பிக்சரைசிங், அந்த மாதிரியான ஒரு சாங்கு, அந்த கான்செப்டு எல்லாமே மிக அற்புதமான ஒரு சாங்கு. லகானில் ஒரு லவ் சாங் இருக்குல்ல, அதுதான் வந்து இதில் வந்து நம்ம உக்குடுல வந்து அந்த அந்த சாங்காக போட்டிருப்பாங்க. லகானுடைய அந்த சாங் ரொம்ப எனக்கு பிடிச்ச சாங். நினைவில் வர்றதுனால சொல்லியிருந்தேன்னு சொல்லி. அப்புறம் அந்த ட்ரிப்பில் என்னென்னலாம் கேட்டோங்கிறத 100% நீங்கள் இப்போ சொல்லவே முடியாது. ட்ரிப்பில் தான் சொல்ல முடியும், ஓரளவு சொல்லலாம், அவ்வளோதான். இது எல்லாமே நான் மாடலாக தான் சொல்லியிருக்கேன். அப்படியே அதோடைய உண்மைங்கிறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட பெருசு. அதோடைய ஒரு துளி தான் இப்போ என்னால் சொல்ல முடியுது. எல்லாம் நினைவுலையும் இமீடியட்டாக வரல. இதான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். ஆமாம். ஓகே சார். இன்னும் ஒரு கேள்வி சார். இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வித்யாசாகர் சார் கிட்ட போகும்போதா இருக்கட்டும், யுவன் கிட்ட போகும்போதா ஒர்க்குக்காக ஹாரிஸ் கிட்ட போகிறதா இருக்கட்டும், தேவ்ஷிக் சார் கிட்ட போகும் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் சொல்கிறீங்க வந்து இமீடியட்டாக அந்த ரூமில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜோஷ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு மூடில் போயிட்டு நான் பேசும்போது அது கரெக்டாக வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஒவ்வொருத்தவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கு எப்படி நீங்கள் அகாமடேட் ஆகுறீங்க? அதான் சொன்னேனே, எனக்கு வந்து எல்லா மியூசிக் டைரக்டரும் எல்லா லிரிக் டைரக்டரும் ஒரே மாதிரி தான் தெரியும் சொன்னல. அதனால எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் யுவன்னா ரொம்ப கூடுதல் உரிமை இருக்கும். ஒரு இது பிறகு வந்து என்னன்னா வந்து பிரதர்ஹுட் மாதிரி தான், நானும் ஒரு பிரதர் மாதிரி ஃபீல் இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட பிஹேவ் பண்ற மாதிரி அந்த டிஸ்டன்ஸு, இந்த மாதிரியான கணக்கு அதெல்லாம் ஒரு டயத்துல வந்து அந்த கோடே அழிஞ்சிரும். அதை தாண்டி போய் நம்ம வந்து என்னென்னமோ சொல்ல முடியும், எப்படி என்னமோ பேச முடியும், அப்படி இருக்கும். ஆனால் வேலையாகவும் இருக்கும். ஹாரிஸ்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஒரு பெரிய அவருடைய லைஃப் பற்றி எல்லாத்த பற்றி பேசி 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 இன்னைக்கு வரைக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நான் சொன்னேன், பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னல. அது ஈவன் ஒவ்வொருத்தங்களும் ஒரு ட்ரிப்பு. ஃபைனலாக வந்து இவரோட வேலை பார்த்ததும் நம்ம தேவியும் அவர் செம்ம எனர்ஜிங்க. ஐயோ அது வந்து 1000 எனர்ஜி லெவல் வந்து 1000 லெவல் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். தொட்டா சாக்கடிக்கிற மாதிரி இருக்கும். வந்து அவரும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். சி ராஜகுமார் ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து அப்போ ரொம்ப பீக்கில் இருந்ததுனால பேச்சு நிறைய இருக்காது. ஆனா நம்மளுக்குன்னு வந்துட்டா நம்ம கூட மட்டும்தான் இருப்பட்டப்பணும். ஏற்காடு மாதிரி ஒரு இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கம்போசிங் போயிருந்தோம். அவரும் பெரிய டிராவல். அவர் வந்து அவர் என்ன மாதிரியான கஷ்டப்பட்டு வந்தாரு, எப்படி அவரும் ஒரு பெரிய ஒரு சூப்பி ஜென் தத்துவங்கள் புத்தா இதை பற்றிலாம் நிறைய பேசுவாங்க. அது ஒரு மியூசிக் டைரக்டருக்கே உள்ள அம்சம் மாதிரி இருக்கும். ராஜா சார் எப்படி ரமண மகரிஷி தேடி போறாரோ அது மாதிரி இவருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஆன்மீகம் இதாகும். இவன்ட்டையும் ஒரு ஆன்மீக டச் இருக்கும். மெடிடேஷன் பற்றி பேசலாம். அவரும் ஒரு பெரிய வேற ஒரு மதத்தை வந்து தொழுதுட்டு இருக்காரு. ஆனால் 2 பேருக்குள்ள பெரிய ஒரு அந்த மெடிடேட் விஷயமாலாம் பயங்கரமாக கனெக்ட் ஆகாது ஈவன்.
இல்லை அந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் இது வந்து இந்த மியூசிக் சைடில் இருக்க முடியும். அது மாதிரி வந்து வித்யாசாகர்ட்டையும் அந்த தன்மை இருக்கும். ஹாரிஸ் வந்து நீங்க பாக்குற ஹாரிஸ் வந்து வெளியிருந்து பாக்குற ஹாரிஸே கிடையாது. அவர் டீப்பா பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவர் வந்து அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் வந்து பதறவே மாட்டாரு, ரொம்ப நிதானமா இருப்பாங்க. நம்ம பண்ற இந்த வேலை வந்து இதுக்கப்புறம் பண்ண முடியாது இல்லையா, அதனால இது எவ்வளவு முழுமையா செய்யணுங்கிற பயங்கர பெரிய வேலையில இருப்பாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் ஆர்டிஸ்டுடைய ஒர்க்கு, அவரோட டெடிகேஷன்லாம் பார்த்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாரு. சூப்பர் சார். இவ்வளவு நேரம் என் கூட உட்காந்து இசை பற்றியும் உங்கள் படத்தில் வாங்கின இசை பற்றியும் எல்லாத்தை பற்றியும் ரொம்ப ரொம்ப சில்டாக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. எனக்கு பாடல்கள்லாம் வந்து என்னென்னா தமிழ் சினிமாவில் மிக முக்கியமாக பாடல்களை வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாவில் இந்த பிளேஸ்மெண்ட்டில் இப்படி ஒரு சாங் வரணும், இப்படியெல்லாம் பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பகத்தன்மை ஏற்படுத்துகிறவங்களில் வந்து மணி சாரு, சங்கர் சாரு, அப்புறம் சாங்கு பெரிய பாட்டம் கொடுத்து எடுக்கிறதுல வசந்த் சாரு, கௌதம் வாசுதேவமேனன். கௌதம் நல்லா அற்புதமாக பண்ணுவார் சாங்ஸு. விண்ணை தாண்டி வருவையெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அவர் ஒவ்வொரு படத்துலேயும் பாட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பழைய டைரக்டர்ஸில் ஸ்ரீதர் சார் வந்து பெரிய மாஸ்டர்ம்பாங்க. நான் வந்து கேள்விப்பட்டதுக்கு பிறகு அவருடைய பாடல்களை மறுபடியும் வந்து எப்படியெல்லாம் சூட் பண்ணியிருக்காரு நான் தேடி போய் இப்போ கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். உலகம் மொத்தம் நம்ம இந்தியா மொத்தமுமே வந்து ஒரு சில முகலியாசன்னு ஒரு படம், அதில் இருக்கிற ஒரு சில சாங்கை எப்படா சூட் பண்ணாங்க பிரமிக்கிறது, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ரூபத்ரா மஸ்தாரான ஒரு சாங்கு சிங்கிள் சார்ல சூட் பண்ணாங்கிறதே பார்க்குறப்பே ஆச்சரியமா இருக்கும். நான் சொல்றதெல்லாம் பழைய தகவல். ஆனால் வந்து என்னன்னா பெரிய நீண்ட வரலாறு இருக்கு இந்த பாடல்களுக்கு. நிறைய மாஸ்டர்ஸ் இங்கே பார்த்து செஞ்ச வேலையை தான் நம்ம வந்து மிச்ச சுச்சம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், தேவர் ஃபிலிம்ஸு அந்த அவங்க வந்து சாங்க்காக எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அந்த அவங்க தேவர் அப்படிங்கிறத அவர் சாங் வந்தோடனே அந்த சாங்கை ப்ளே பண்ணிட்டு அவர் ஆடி பார்ப்பாராம். அந்த ஆட்டம் வரலன்னா சாங் நல்லா இல்லைன்னு சொல்லுவாராம். இது கமல் சாரே சொல்லியிருக்காரு. வந்து வருதான்னு பார்ப்பாராம், ஹிட்டியா அப்படிம்பாரான். அது ஒரு நாலேஜ். அது அதனால ஏதோ ஒரு நமக்குள்ளேயும் நிறைய படம் பார்த்து நமக்குள்ள போயிருக்கு. எவ்வளோ மாஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் உருவாக்கி வச்சதுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் என் கூட சாங் பற்றி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் தான் வந்து என்னை மேலும் மேலும் பண்ண வச்சிட்ருக்கு. அண்ட் இந்த எபிசோடு சாத்தியமானதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் சதீஷ் அண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.